அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரஸ்வதி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். ஸ்வீட்டை பல்லு முளைக்காத குழந்தையிலேருந்து பல்லு உளுந்த தாத்தா வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஸ்வீட்டுங்க. வாயில் வச்ச உடனே கரைஞ்சே போகும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அடி தூளாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தரலாம். இந்த ஸ்வீட்டோட பேர் பார்த்தீங்கன்னா கேரட் கேக். இந்த கேரட் கேக் 1000 பீஸ் இன்னைக்கு செய்ய போகிறோம். 1000 பீஸ் கேரட் கேக் செய்கிறதுக்கான அளவுகளும் எப்படி செய்கிறது அப்படிங்கிற செய்முறை விளக்கமும் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. 1.25 கிலோ கேரட் துருவிட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நம்ம அரைச்சிருக்க கேரட் பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு 5 கிலோ அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். சர்க்கரையும் கேரட்டையும் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்த்துட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகு ரெடி ஆகணும். இப்போ கேரட் கேக்குக்கு பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நெய்யோட அளவு நம்ம எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சிடலாம். நம்ம போட்டிருந்த கேரட்டும் சர்க்கரையும் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி சுண்டி இந்த அளவுக்கு பாகு திக்னஸாக ரெடி ஆனதுக்கப்புறமா 1.5 லிட்டர் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது அனலை சிம்மில் வச்சுட்டு 1.25 கிலோ கடலை மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு முந்திரி 1.25 கிலோ பொடியாக பவுடர் பண்ண போகிறோம். ரொம்ப நைஸ் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1.25 கிலோ முந்திரியும் அரைச்சிட்டு நம்ம கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கூடவே சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவையும் அரைச்சி வச்சுருக்க முந்திரியும் நம்ம ரெடி பண்ண ஆயில் பாகில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கடலை மாவை ஆயிலில் சேர்த்து கலக்கும் போது நல்லா கட்டி இல்லாமல் நமக்கு ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைவிடாமல் நம்ம நல்லா பதம் வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியமான வேலையே. இதில் நல்லா கடலை மாவு கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 4.5 லிட்டர் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கோம். இந்த நெய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஊற்றுற நெய்யை கேரட் கேக் கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கின உடனே நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபுட் கலர் ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம நெய்யை 4.5 லிட்டர் நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டி பதம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறமா சட்டியில் ஒட்டாமல் வரும்போது எல்லா நெய்யும் சேர்த்துட்டு கடாயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய சேர்த்துக்கோங்க. சுகரும் ஏலக்காயும் சேர்த்து நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம். இப்போ இதை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. கடாயில் ஒட்டாமல் வருது பார்த்திங்களா, இதுதான் இந்த கேரட் கேக்கோட பதம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பதம் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரேயில் நம்ம 2 ட்ரேயில் மாற்ற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் நம்ம கேரட் கேக் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஒரு பேட்ச் கேரட் கேக்கில் 500 கேரட் கேக் நமக்கு கிடைக்கும். இதே போல் இன்னொரு பேட்ச் கேரட் கேக் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ண கேரட் கேக்கை நல்லா இந்த மாதிரி சம அளவு 2 ட்ரேலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி விசிறியாலேயே நம்ம நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாதம் பரிமாறுற கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ இதை ஃபேன் காற்றுல பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஆற விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கேரட் கேக் நல்லா ஃபேன் காற்றுல ஆறி நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேலேருந்து கவுத்தி விட்டுட்டு இப்போ பீஸ் போட்டு எடுக்க போகிறோம். 1 இன்ச்சுக்கு 1/2 இன்ச் நம்ம பீஸ் போட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீரல் போட்டு எடுத்துக்கலாம். இதே போல் கேரட் கேக் மாதிரியே பீட்ரூட் கேக்கு, சப்போட்டா கேக்கு, மேங்கோ கேக்குன்னு சொல்லி நீங்கள் ஃப்ளேவர் மாற்றியும் நீங்கள் கேக் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் மற்ற அளவுகள் எல்லாமே இதுவே தான்.
ஆனால் டேஸ்ட்டு மட்டும் மாறி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஃப்ளேவரும் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேக் வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து பீஸ் வந்து போட்டு எடுக்க போகிறோம். இப்போது 1 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணி வச்சுருந்த கேரட் கேக் வந்து 1/2 இன்ச் நீளத்துக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ட்ரேல பட்டர் சீட் வந்து சேர்த்துட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட் கேக்கை வந்து ட்ரேல அடிக்கிடலாம். இந்த மாதிரி விதவிதமான ஸ்வீட் ரெசிபியும் நார்த் இண்டியன் ஃபுட்டும் சவுத் இண்டியன் ஃபுட்டும் நீங்களும் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நாம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம் மக்களாகிய நீங்கள் பண்ணுற சப்போர்ட்னால தான் நான் வந்து அடுத்தடுத்து வீடியோ போட தூண்டுதலாகவும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலர் காஜி ரோலும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பீஸ் காஜி ரோல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்வீட் எல்லாம் வந்து அருமையாக வந்து ரெடி ஆயிருச்சு. நமக்கு வாயில் வச்ச உடனே கரையிற அருமையான கேரட் கேக்கும் வந்து ரெடி ஆகிருச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.